கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7வது மாதம் 20ஆம் நாளிலும் பரிசுத்த ஆலயத்தில் வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லாம் கையை கூப்பி ஸ்தோத்திரம் பண்ணணுமா? பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம் பாடுங்க. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, தேவ நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 7வது மாதத்திலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க இந்த வார்த்தையை? கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆமென். அதுல என்னென்ன கொடி ஏற்றுவார் அப்படிங்கிறது குறித்து நம்ம தியானிச்சோம். முதலாவது ஜெய கொடியை குறித்து நாம தியானித்தோம். ஆமென். இரண்டாவது நேச கொடி, நேசருடைய கொடி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நேசம், இந்த பாசம், அன்பு, இந்த காரியத்தை குறித்த இது ஒரு கொடியாக நம்மேலே பறக்கிற, நம்மேலே நம்மை ஆளுகை செய்கிற ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த கொடி பறத்தல் என்கிறதான ஒரு வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்ன சொல்ல போனா நம்மேல அசைவாடுதல் என்ற அர்த்தத்திலே அது வருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆக வேதத்தின் அடிப்படையிலே நேசம், பாசம், அன்பு இதெல்லாம் நம்ம காரியங்கள்லாம் இருக்கிறது. தோத்திர அது குறித்த விளக்கங்களை பணவாரம் கொடுத்தேன். தோத்திர கர்த்தர் நல்லவர். பணவாரம் வராதவங்க யூடியூப்ல போய் பாருங்க. ஆகவே வேதத்திலே 4 விதமான அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த வார்த்தை தேவன் நமக்கு தந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரம் கர்த்தருடைய வேத வாசனம், வேத வார்த்தை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதன்படி அகாபே தேவனுடைய அன்பை குறித்து நாம் தியானிச்சுட்டு இருக்கிறோம். இரண்டாவது எரோஸ், கப்பிள்ஸ் லவ். மூன்றாவது ஃபிலேயோ, சகோதர சிநேகம். நான்காவது ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேமிலி லவ். ஹல்லேலூயா, God's love. Second one, couples love. Third one, brethren love. Fourth one, family love. கத்திரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வருடத்துடைய வாக்குத்தத்தம் விடுதலையின் அபிஷேகம், நுகங்களை முடிக்கிறதெல்லாம் அந்த மெயினான அந்த டாபிக் வந்தாலும் அதற்குள்ளே எல்லா சத்தியமும் அடங்கி வருது. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப அதன் அடிப்படையில் தான் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார். அந்த கொடி என்னென்ன கொடிகளை குறித்து வேதத்தில் சொல்லப்படுகிறது அப்படின்னு வரும்போதுதான் இன்றைக்கு நேற்று போன வாரம் தியானிச்சோம். நேச கொடி. என்ன கொடி? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நேச கொடி. ஹல்லேலூயா. அதுக்குரிய வசனங்களை நாம போன வாரம் வாசித்தோம். ஆகவே முதலாவது தேவ அன்பு, அகாபே என்கிற தெய்வீக அன்பு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். டிவைன் லவ். தெய்வீக அன்பு என்பது ஒரு விருந்து சாலையில எப்படி ஒரு 2 பேர் அமர்ந்து ஈக்குவாலிட்டியா சமத்துவமாக அமர்ந்து அந்த ஆகாரத்தை உட்கொண்டு எப்படி அன்பை பரிமாறிக்கொள்வது, அதை போன்றதுதான் ஏசப்பா நம்மேல வைத்த அந்த தெய்வீக அன்பு. கைகளை தட்டி ஆமென். உற்சாகமாக. ஹல்லேலூயா. இதுல ஒரு வித்தியாசமே ஆண்டவர் நினைச்ச மாட்டாரு, பார்க்க மாட்டாரு. இவங்க வசதி படைச்சவங்க, இவங்க நல்லா கொடுக்கிறவங்க. தெய்வீக அன்பு என்பது தோத்திரம் அளவற்ற, ஒப்பற்ற, நோ லிமிட், நோ கம்பேரிசன், எந்த ஒரு நோ டிஃபரன்ஸ், எந்த ஒரு வித்தியாசம் இல்லாம, எந்த ஒரு அளவுகோலும் இல்லாம நிறைய கொடுக்கிறவங்க ஆண்டவர் நிறைய நேசிப்பாரு. குறைவா கொடுக்கிறவங்கள இயேசு குறைவா தான் நேசிப்பாரு. அப்படிங்கிறது மனநிலை. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நாம் பாவிகளா இருக்கையில், துரோகிகளா இருக்கையில் ஆண்டவர் நம்மளை நேசித்தார். இதுதாங்க நம்ம தேவனுடைய தெய்வீக அன்பு என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதற்கு உதாரணம் தான் விருந்து சாலையை பற்றி நான் சொன்னேன். ஹல்லேலூயா.
ஆனா நீங்க உலகத்துல அப்படி வித்தியாசமா நடத்தக்கூடிய ட்ரீட் பண்ணக்கூடிய நிலைமைகள் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. தேவன் ஏன் மனுஷரை நேசிக்க வேண்டும்? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஏன் நம்மை நேசிக்க வேண்டும்? அதுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? இந்த கேள்வியே தவறான கேள்விதான். ஒரு அம்மை சொல்லுங்களாமே, ஒரு அப்பா ஏன் பிள்ளையை நேசிக்க வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்க முடியுமா? சொல்லுங்க. ஒரு அம்மா தன் பிள்ளையை ஏன் நேசிக்க வேண்டும்? சொல்லுங்க. உங்களை பார்த்தா கேட்கிறேன். ஒரு அப்பா ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைகளை ஏன் நேசிக்க வேண்டும்? நீ நேசிக்கிறதே இல்லையோ? கேட்கிற கேள்வி புரியலையா? சொல்லுங்க. ஏன் நேசிக்க வேண்டும்? ஏன் நேசிக்கணும்? ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளை ஏன் நேசிக்கணும்? நேசிக்காத பெற்றோர் இருக்கிறாங்க, அது வேற விஷயம். பெற்று போட்டு விட்டுவிட்டு அன்பு செலுத்தாம இருப்பாங்க. ஏன் நேசிக்க வேண்டும்? அது கடமை. ஆமென். அது அவசியம், அது முக்கியமானது. பெற்றோர்கள் வரையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாங்க மட்டும் தான் நேசிக்கணும், அவங்க நேசிக்க வேணாமா? அது எரோஸ் ஃபேமிலி லவ்ல அது வரும் செய்தி. அல்லேலூயா. கவனிங்க. ஒரு அப்பாவோ அம்மாவோ தான் பிள்ளையை ஏன் நேசிக்கணும் கேள்வி கேட்டாலே தவறு. ஏன்னா தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். நம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் நாம ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். அல்லேலூயா. எந்த நிலையில இருந்தாலும் நம்மை நேசிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒருத்தர் மாத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. பட்டம், பதவி, வசதி, வாய்ப்பு இதை பார்த்து அல்ல, நாம் பாவிகளாய் இருக்கையில் தேவன் நம்ம மேல் அன்பு வைத்தார். அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13-13 வார்த்தைகளை ஒரு 2 வசனத்தை வாசித்து அது 2வது அன்புக்கு நேராக கடந்து சொல்லணும். உபாகமம் 7:13 முதல் 15 முதல் பகுதி மட்டும். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடி இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். கைவிட்டெல்லாம் சொல்லுங்க. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து. அல்லேலூயா. தேவன் தம்முடைய இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, உன்மேல் அன்பு வச்சார். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனாலும் ஆண்டவர் அவளை நேசித்தாருங்க. அதே போலதான் கர்த்தர் உங்களை என்னை ஆண்டவர் நேசிக்கிறார். அதுதான் தெய்வீகமான அன்பு. அல்லேலூயா. இப்ப நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கப்போ. உபாகமம் 6. இஸ்ரவேலே நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொன்னபடி தேசத்தில் மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் நடக்கிற போதும் படுத்துக்
படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஹல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் நம்மேல அன்பு வைத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக செய்கிறார் என்பதை குறித்து நம்ம வாசித்தோம். நாம செய்ய வேண்டியது என்னன்னா, நீ நன்றாக இருக்கணும், நீ விருத்தி அடையணும். அதனால நாம செய்ய வேண்டியது, அந்த தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு என்ன செய்யணும்? அன்பு கூறணும். ஹல்லேலூயா. உண்மையாகவே முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட முழு பலத்தோட நான் அன்பு கூறுன்னு யாராவது கையை தூக்கி சொல்ல முடியுமா? கையை தூக்குனீங்கன்னா அதில் நான் கொஸ்டின் கேட்பேன். நீ முழு இருதயத்தோட முழு நேரத்தையும் நம்ம ஆலயத்தில் ஆண்டவருக்கு கொடுக்காத இருக்குது, அது ஒரு பெரிய பாவம். நாங்க நேசிக்கிறேன் உண்மைத்தானே ஐயா நம்ம பாட்டு பாடிட்டு போயிடுவோம். அப்படி செய்யறோமா? தேவன் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சாருங்க. அந்த அன்பின் நேசக்கொடி நம்ம மேல பறக்கணும்னு கர்த்தரை எதிர்பார்க்கிறார். தெய்வ சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைசலா. இன்னைக்கு நாம எவ்வளவு கூட ஆண்டவர்கிட்ட நம்ம அன்பு கூறுகிறோமோ அதை பொறுத்து ஆண்டவர் நம்மளை நேசித்துக்கிட்டே இருப்பார். அவன் சொல்லலாமே, சில நேரங்களில் நாம நேசிக்காட்டியும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு. அதுக்காக நம்ம ஆண்டவரை நேசிக்காம விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. அன்பு என்பது ரெண்டு பக்கமும் சரியா இருக்கணும். ரைசலா. அப்ப நீ அன்பு கூறுவாயாக. இந்த காரியத்தை உன் இருதயத்துல இருக்கணும். எதுல இருக்கணும்? இருதயத்துல. அடுத்து என்ன செய்யணுமா? பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமா? கருத்தா போதிக்கணுமா? எங்களுக்கே நாங்க அதை எடுத்துக்கிறதே கிடையாது, அப்புறம் எங்க என் பிள்ளைகளுக்கு நான் போதிக்கிறது? முதலாவது தெய்வீக அன்பு. தேவன் நம்ம வைத்த அன்பு அவ்வளோ பெரியது. ஹல்லேலூயா. நாமளும் அவரை நேசிக்கணும். பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஏற்ற வழிகள் அவங்களை நடத்தணும். உலகப்பிரமான காரியத்தில் மட்டும் நல்லா ஆக்கி போட்டு வாங்கி கொடுத்து உலகத்தின் பிள்ளைகளாக வளர்க்கக்கூடாது. தேவ பிள்ளைகளாக பேரண்ட்ஸ் பிள்ளைகளை வளர்க்க பழகணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? புரியுதா? ஏற்றுக்கொள்றீங்களா? அப்பதாங்க கிறிஸ்தவம் அழியாம இருக்கும், சபைகள் பெருகிக் கொண்டே இருக்கும், சந்ததி தலைமுறை தலைமுறையாய் கர்த்தரை சேவிக்கிற சந்ததியாய் மாறும். மலையில சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகள் கவனி, இங்க கவனி. என்ன இந்த மாதிரி காரியங்களுக்கு அப்பா அம்மா சொல்லி தரும்போது என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்க கூடாது. வேலையை பார்த்துட்டு போ, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லாத. தோத்திரம். அது பெரிய அது சாபம், பாவம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ்லார்ட். அப்ப முதலாவது தெய்வீக அன்பு. இரண்டாவது அன்பு தோத்திரம் எரோஸ், கப்புள்ஸ் லவ், கணவன் மனைவிக்குரியதான ஒரு அன்பு. ஹல்லேலூயா. பிரைஸ்லார்ட். கர்த்தர் நல்லவர். பிள்ளைகளா நாங்க இருக்கிறோம் ஐயா, எங்களுக்கெல்லாம் அந்த செய்தி தேவை அப்படின்னு ஒருவேளை நீங்க கேட்கலாம். இதையும் நீங்கள் அறிந்து கொள்ளணும். பிற்காலத்துக்கு அது பிரயோஜனமாய் மாறும். ஆமென். பிரைஸ்லார்ட். எரோஸ் அப்படின்னா கணவன் மனைவியிலிருந்தான அன்பின் கொடி நம்மேல பறக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசி கேட்போம். ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் போதும் கவனிங்க, அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேல் அண்ட் ஃபீமேல். God created them male and female. He created them. நல்லா கவனிங்க,
தேவன் மனுஷனை படைத்தது ஒரே இனமாக படைக்கவில்லை, பிளஸ் மைனஸ். ஆமென். இனங்களை தான் படைத்தார், ஆண் பெண். இதுல சிலர் என்ன சொல்லுவாங்க, ஃபீமேல் அப்படின்னு. ஃபீமேல்னா எனக்குள்ளதே நீ இருக்கிற அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லிடுவாங்க. ஆனால் தேவன் முதலாவது ஆணை மனுஷனைத்தான், ஆதாமைத்தான் கர்த்தர் படைத்தார். அல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்துதான் ஒரு விழா எலும்பை எடுத்து மனுஷியாக உண்டாக்கினார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு ஆணை கர்த்தர் மண்ணினாலே சிருஷ்டித்தார். ஆனால் பெண்ணையோ ஆண்டவர் எதனால படைச்சாரா? விழா எலும்பினால படைச்சாரு. என்ன எலும்பு? ஏன் தலையில இருந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கல்ல இருந்து அந்த மண்டை ஓட்டில இருந்து ஒரு இதை எடுத்து செய்ய முடியாதான்? அல்லது காலில் இருந்து ஒரு சின்ன ஒரு எலும்பை ஆண்டவர் எடுத்து செய்ய முடியாதான்? விழா எலும்பிலிருந்து ஏன் ஆண்டவர் எடுத்து படைச்சாரு? ஆணுக்கு பெண் சமமானவள், ஆமென் என்கிறதை கர்த்தர் அங்கே வெளிப்படுத்தினார். இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் டாமினேட் பண்ற தேவை இல்லவே இல்லை. அல்லது எனக்குள்ள தான் நீ இருக்கிற, உனக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் இல்லவே இல்லை. தோத்திரம். அப்போ ஆணுக்கு உள்ளே இருந்துதான் கர்த்தர் பெண்ணை உண்டாக்கினார். அவர்களை ஏதோ ஃப்ரெண்ட்ஸாக அல்ல, ஏதோ தெரிஞ்சவங்களாக அல்ல, பழக்கமானவர்களாக அல்ல, அவர்களை தேவன் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். சொல்லிக்கலாம தேவன் நல்லவர். அப்போ இந்த ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆதாமுக்குள்ள ஏவாளுக்குள்ள அந்த ஃபேமிலி டைப், குடும்ப இந்த இணக்கம் ஆண்டவர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சில காரியங்களை சொன்னார். அதுல ஏவாள் கிட்ட சொன்ன காரியம் பாருங்க, 3:16 வசனம். ஆதியாகமம் 3:16. அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். அல்லேலூயா. பாருங்க, மனுஷனுக்குள்ள இருந்த மனுஷி எடுக்கப்பட்டபடினாலே அப்போ ஒரு மனைவியானவள், ஒரு ஏவாள் என்ன பண்ணுவாளா? உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பற்றி கொண்டிருப்பாய், புருஷனை சார்ந்திருப்பாய், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். அப்படின்னா அடிமைப்படுத்துகிற அந்த ஆளுகை அல்ல. சொல்லலாமே. நீ சமுதாயத்துல கல்யாணம் பண்ண உடனே ஒரு ஆணுக்கு பெண் என்ன செய்யணும்? அடிமையா இருக்கணும். தோத்ரா, நான் சொல்றதுதான் கேட்கணும், என் காலுக்கு கீழே தான் நீ கிடக்கணும். அப்படிதான் நிறைய காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமை சொல்லலாமே. அதனாலதான் விபரீதமான முடிவுகள் எடுத்து பல ஸ்தோத்திரம் நூற்றுக்கணக்கில் நகையை போட்டு பவுன் இன்னும் பல சம்பவங்களை நடக்க காரணம் என்னது? இதுதான். அவன் உன்னை ஆண்டு கொள்வான் அப்படின்னு சொன்னால் அர்த்தம் என்ன? அவனுடைய ஆளுகை, அதனுடைய இன்னும் தெளிவான அர்த்தம், அவன் உனக்கு தலையா இருப்பான், நீ சரீரமா இருப்பாய். அல்லேலூயா. எப்படி கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறாரோ, நாம எல்லாம் சரீரத்தின் அங்கங்களா இருக்கிறோமோ, அதே போல ஒரு மனைவிக்கு தலை யாரு? புருஷன். ஒரு பரஸ்பர அன்பு, இணக்கம், சார்ந்திருத்தல். அல்லேலூயா. இதுதாங்க வேதத்துல தேவன் ஏற்படுத்தின ஒரு புருஷன் மனைவி என்கிறதான ஒரு டைப். அல்லேலூயா. என்ன சொல்லப்போனா அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று கொஞ்சம் விளக்கமா ஆண்டவர் சொல்றார். ராமே சொல்லலாமே. அதன் அடிப்படையில் தான் பாருங்க, ஆபிரகாம் சாராள். ஆபிரகாம் பெரிய விசுவாச தகப்பன், சாராள் தோத்திரம். அவள் தான் புருஷனை என் ஆண்டவனே அப்படின்னு சாராள் ஆபிரகாமை அழைத்தார். அல்லேலூயா. ஆண்டவனே அப்படின்னா தமிழ்ல ஆண்டவன் எனக்கு, நம்ம ஆண்டவனை சொன்னா கடவுள் நினைச்சுக்கிறோம். ஆண்டவனை கடவுள் கிடையாது. ஓ மை மாஸ்டர், சார்ந்திருத்தல். ஓ மை மாஸ்டர் அப்படின்னா ஆங்கிலத்தில் இருக்கும். தமிழ்ல என் ஆண்டவனே அப்படின்னு கூப்பிட்டா பேதர்ல இருக்கும் டிரான்ஸ்லேஷன்ல. ஓ மை மாஸ்டர்.
இதுதான் இந்த கணவன் மனைவியுடைய அந்த உறவு ஐக்கியம்னு வேற சொல்லுது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாம் சாராள், அதே போல ஈசாக்கு ரெபேக்காள், அல்லேலூயா. ஈசாக்கு ரெபேக்காள் ஸ்தோத்திரம். ஈசாக்கு தன்னை மனைவிக்காக ஜெபித்தார். அல்லேலூயா. ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா என்ன சொன்னாங்க, விளையாடினாங்க அப்படின்னு பைபிள் இருக்குது. ஸ்தோத்திரம். அடுத்து எல்கானா அன்னாள் விசாரிப்பு. சகரியா எலிசபெத்து பைபிளுக்கு வாசிக்க நேரம் இல்லை. அவங்களுக்கு குழந்தை இல்லாம எலிசபெத் மலடியா இருந்தாலும் சந்தோஷமா தான் கர்த்தர் ஊழியம் செஞ்சாங்க. அவர்களுக்கு தான் கர்த்தர் யோவான் ஸ்நானன் என்கிறதான தீர்க்கதரிசியை கர்த்தர் தந்தார். கைகளை தட்டு, கையை தட்டு. நாம இதுதான் இந்த உறவு. அடுத்து ஆக்கிலா பிரிஸ்கில்லா கொரிந்து பட்டணத்தில் இருந்த அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடி அவங்க ரெண்டு பேருமே இணைந்து ஆண்டவருக்காக ஊழியமும் செஞ்சாங்க. கையை தந்தையை சொல்லுங்க அல்லேலூயா. வேதத்தில் சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுடைய சில நல்ல உதாரணங்கள். இதை நாம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் நாம மகிமைப்படுவதாக. பிரைஸ் லார்ட். உன்னத பாட்டுல நிறைய இருக்குது, அதெல்லாம் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. என்ன செய்திகள் நிறைய இருக்கு. இன்னும் சகோதர சிநேகம் இருக்குது, இன்னும் குடும்ப சிநேகம்லாம் இருக்குது. அல்லேலூயா. அதெல்லாம் அந்த மாசம் முடியவும் போகுது, அடுத்த ஒரு வாரம் தான் இருக்கு. அப்போ உன்னத பாட்டிலே நேசர் தன்னுடைய மனவாட்டியை பார்த்து, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ மிகவும் பூரண அழகுள்ளவள் அப்படின்னு என்ன செய்யறாரு, வர்ணிக்கிறார். சொல்லலாம. அப்போ எப்படி தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாரோ அதே போல கணவன்மார் மனைவி மேல என்ன செய்யணும், அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. ஜெப சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உன்னத பாட்டில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. என் பிரியமே, oh my beloved, you are a beauty. நீ ரூபவதினா என்னது, நீ ரொம்ப அழகு அப்படின்னு வர்ணிக்கிற அந்த ஒரு காரியம் தான் அன்பு செலுத்துதல். நீ பூரண அழகுள்ளவன் சொல்றார். அந்த மனமகிழ்ச்சியை தருகிறவன் சொல்லி சொல்லுகிறார். நேசரை சார்ந்து கொள்ளுகிறவன் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. பேசலாம். இந்த கணவன் மனைவியுடைய அந்த அன்பினுடைய மகத்துவம் உன்னதம் என்னன்னா, இந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன்னத பாட்டு 1-2. அவர் தமது வாயின் முத்தங்களால், அவர் தம்முடைய வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. கணவன்மார் மனைவிமாரை, என் பிரியமே, என் ரூபவதியே, oh my beloved, கோத்ரம், my darling அப்படி சொல்றதெல்லாம் எப்போ கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல தான் இன்னைக்கு வருது. வாழ்நாள் முழுக்க அப்படி வருதா வருகிறது இல்லை. காரணம் என்னன்னா, கணவன் மனைவிக்குள்ள அன்பு குறைஞ்சு போயிருக்கு. என்னது சொல்லுங்க, என்ன ஆயிருதுக்கு, அன்பு குறைஞ்சு போயிருக்கு. கோத்ரம், நம்ம பழக பழக பாலும் புளிக்கும் அப்படிங்கிற பழமொழி சொல்லலாம். அப்படி இல்லைங்க. கணவன் மனைவியுடைய அன்பு நேசம் என்ன செய்யணும், கடைசி வரைக்கும் நினைச்சு நிற்கணும். 2 பேர்த்துக்குள்ளேயுமே புருஷ மனைவிமார் கை வைத்த அடையில சொல்லுங்க அல்லேலூயா. கல்யாண பஸ்ல அன்பே ஆறுகிறே அது அப்படி இப்படின்னு மை டார்லிங் டார்லிங்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்பு கட்ட அழக்கமாறே சாக்கடையே பண்ணியன்னு அப்படிதான் நீ போகுது. அன்பு எல்லாம் போயிடுது, எங்க வேலைங்க போயிடுது. ஏசு ரத்தம் செய்ய மாமே. கணவன் மனைவியுடைய அந்த அன்பினுடைய மகத்துவம், அது காப்பானது என்ன, அதனுடைய அடையாளம். அவர் தம்முடைய வாயின் முத்தங்களால் நீ முத்தமிடுவார். அவருடைய நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. அல்லேலூயா. இந்த கணவன் மனைவிக்குரியதான முத்தம், இந்த கவனியன்ஸ், அமைதி, வாயின் முத்தங்கள், அதுதான் கணவன் மனைவிக்குரிய உள்ளதான இந்த டாப் லவ். அந்த முத்தத்தை குழந்தைகளுக்கோ பிள்ளைகளுக்கோ அது மற்றவர்களுக்கோ கொடுத்தால் அது வித்தியாசமானது, விபரீதமானது. அமைச்சர் இல்லாம பைபிளை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். பேசலாம். போன மாசம் அதை பற்றி ரைட்டான சொன்ன நினைக்கிறேன். அவன் கௌத்திரம் கவனிங்க. இதுதான் கணவன் மனைவியுடைய அன்பினுடைய
அடையாள வெளிப்படுத்தல் என்று சொல்லப்படுகிறது. பேசலாம் ஸ்தோத்திரம். அடுத்து சில காரியங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் மற்றும் 25ஆம் வசனம், 22 and 25. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிற போது கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்குள் கீழ்ப்படியுங்கள். உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து சபையிலே அன்பு கூர்ந்து. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்க கணவன் மனைவிக்குள்ளான ஆலோசனைகள் பவுல் சொல்றாரு. மனைவிமார் என்ன செய்யணும்? கர்த்தர் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. இதே வார்த்தையை கொலோசியர்லயும் எழுதுறார் பாருங்க. 3:18. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவிமாரெல்லாம் கை வைக்க ஒரு அலையில சொல்லுங்க. என்ன எவ்வளவு வீக்கா வருது? மனைவிமாரெல்லாம் ஒரு அலையில சொல்லுங்கம்மா, சத்தமா. நீங்களும் என்ன செய்யணுமா? உங்க புருஷனுக்கு என்ன செய்யணுமா? இப்ப எத்தனை பேர் நீங்க புருஷனுக்கு கீழ்ப்படி சொல்றீங்க? கை தூக்க சொன்னா கை வருமா? நான் சொல்றத அவர் கீழ்ப்படுத்துகிறாரு, அவர் சொல்றத நான் கீழ்ப்படுகிறேனா? வேதவசனம் என்ன சொல்லுது? மனைவிமார் புருஷனுக்கு என்ன செய்யணும்? அதுக்காக எல்லாத்தையுமே கீழ்ப்படியணும் கிடையாது. அதான் தெளிவா கொலோசியர் சொல்லுகிறாரு. கர்த்தருக்கு ஏற்கும்படி என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. கீழ்ப்படி சொன்னவனே, நீ கல்யாணம் பண்ணும்போது உனக்கு உங்க அப்பா அம்மா 10 பவுன் தான் போட்டார். ஆனா அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணும்பொழுது 20 பவுன் போட்டாரு. மீதி உள்ள 10 பவுனை நான் சொல்றேன், இந்த வேத வசனத்தின்படி போய் மீதி 10 பவுன் என்ன செஞ்சா நான் அப்பதான் அவனை என்ன செய்வேன்? ஏத்துக்குவேன். அதுக்கெல்லாம் கீழ்ப்படியுமா? சொல்லுங்க. கர்த்தருக்கு ஏற்கும்படினா என்ன அர்த்தம்? கர்த்தரை தேடுறதுல, ஜெபிக்கிறதுல, கொடுக்கறதுல, ஆலயத்துக்கு சேவை செய்யறதுல, அதுதாங்க அந்த கர்த்தருக்கு ஏற்ற கீழ்ப்படிதல். அல்லேலூயா. எபேசியர் 6:1 பிள்ளைகளுக்கு பவுல் அப்படிதான் சொல்றாரு. பிள்ளைகளுடைய பெற்றாருக்கு கர்த்தருக்குள்ள என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்க. கர்த்தருக்கு ஏற்ற காரியத்துல கீழ்ப்படியணும். அதுதான் தேவன் மனைவிமாருக்கு கொடுத்திருக்கிறார். புருஷர்மார் என்ன செய்யணும்? அன்பு கூறணுமா? என்ன செய்யணும்? மனைவி மேல அன்பு கூறணும். சரி, இப்போ 2 காரியம் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள. 2 பிரதான காரியம், கீழ்ப்படுதலும் அன்பும். நாமே சொல்லலாமே. அப்படியா? நான் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். அன்பு என்பது ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும். அல்லேலூயா. கணவன் மனைவி முதலாவது கர்த்தருக்கு என்ன செய்யணும்? முதலிடம் கொடுக்கணும். அல்லேலூயா. முதலிடம் கொடுத்து கர்த்தரை தேடணும், ஜெபிக்கணும், ஆலயத்துக்கு ஓடி வரணும். வேலையில நீங்க ஓடுறீங்க, ஸ்கூலுக்கு எல்லாம் காலேஜில் போறீங்க. ஸ்தோத்திரம். நாங்க எங்கேயும் கல்யாணம் போறோம்னு ஒரு புரோல வந்துருச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள். லவ் ஒன் another. என்ன சொல்லுங்க? ஒருவருக்கொரு என்ன செய்யுங்க? நேசிங்க. பைபிள்ல இருக்கு மனைவிமார் புருஷருக்கு கீழ்ப்படிய என்று. புருஷர் மனைவிக்கு அன்பு செலுத்தணும்னு இருக்குது. ஆனா குடும்ப வாழ்க்கையில இந்த கீழ்ப்படுதல் அன்பும் 2 பேருக்குள்ளயுமே கண்டிப்பா இருக்கணும். தெய்வ தலையில சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ லவ் ஒன் another, obedience one another, understand one another, forgive and forget one another. ஒருத்தர் மன்னிச்சன செய்யுங்க, மறந்துடுங்க. அடுத்து leave it one another. ஒருத்தர் என்ன செய்யுங்க? விட்டு கொடுத்து நடங்க. ஸ்தோத்திரம். அடுத்து ஒருத்தர் என்ன செய்யுங்க? விசாரியுங்கள். விசாரிக்க என்ன இங்கிலீஷ்ல?
விசாரித்தல். விசாரித்தல் என்ன அர்த்தம்? இங்க போனேன், என்ன பண்ண, ஏன் லேட்டு, அந்த விசாரிப்பு இல்லை, அது அதிகாரத்தோட. விசாரித்தல் என்ன அர்த்தம்? எல்கானா அண்ணாவை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறாய், ஏமா சாப்பிடாம இருக்கிற, அந்த விசாரிப்பு. ஒருவரை ஒருவர் விசாரித்தல், தாங்குதல். ஹல்லேலூயா. இது கணவன் மனைவிக்குள்ள இருக்க வேண்டிய காரியம். சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் அது அந்த நேரத்தோட அதை ஒழித்துட்டு மறுபடியும் அண்டர்ஸ்டாண்டிங்களை புரிந்து கொள்வதற்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் கணவன் மனைவியினுடைய அன்புங்க. ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தான் என்னது? ஸ்தோத்திரம். கப்புள்ஸ் லவ். பிரைஸ் தி லார்ட். எரோஸ் என்கிற வார்த்தை வருகிறது. அதனால கணவன் மனைவிக்குள்ளே என்ன செய்யுங்க? கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும், அன்பு கோரணும், கீழ்ப்படியணும், புரிஞ்சுக்கணும். இந்த ஆலோசனைகள் ஒருவேளை வாழைய பிள்ளை அடைய பேர் இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். இது ஆஃப்டர் மேரேஜ் இந்த கணவன் மனைவி உறவிலே நாம இருந்தால் இந்த குடும்பம் நிச்சயமா ஒரு ஆசிரியரோட குடும்பமாக இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் சில ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம ஆசித்து நம்ம முடிக்கலாம். தேவன் நல்லவர், ஸ்தோத்திரம். கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 17 முடிய. கொலோசியர் 3:12 முதல். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. இதுல பவுல் சொல்லுகிற காரியம் கடந்த 15 வசனத்திலே நீங்கள் ஒரே சரீரமாக இருக்கிற அழைக்கப்பட்ட, இது இயேசுவும் சபைக்குமான சத்தியமாக பவுல் சொன்னாலும் கணவனும் மனைவியும் ஒரே சரீரம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல நம்ம பார்க்கும் பொழுது என்ன செய்யணும்? நமக்குள்ளே இரக்கம், தயை, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அடுத்து ஒருவரை ஒருவர் தாங்குதல், மன்னித்தல், அன்பை கரித்துக் கொள்ளுதல், ஒரே சரீரமாய் இருத்தல். ஒரு நிலை சொல்லுங்க அல்லேலூயா. பூரண சற்குணத்தின் கட்டாகி அன்பை என்ன செய்ய கரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த ஒரே சரீரம்னா என்னங்க? கணவனுக்கு ஒரு பிரச்சனை, மனைவி என்ன செய்யணும்? பிடிச்சு செய்யறான். அதே மாதிரி மனைவிக்கு ஒரு காரியம்னா புருஷமார் என்ன செய்யணும்? அது கேர் எடுக்கணும். அதுதான் என்னது? ஒரே சரீரத்துக்கான அடையாளம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு மட்டும் அல்ல. பிள்ளைகளா இருக்கிறதுனால அதை நாசுக்கா சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிக்கா. ஒரே சரீரம் என்றால் என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் டேக் ஓவர் பண்ணணும், ஒருத்தருக்கு கன்சர்னா இருக்கணும். அதுதான் என்னுடைய அர்த்தம். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா அதெல்லாம் உங்க வாழ்க்கையில இல்லை என்பதை நன்றாய் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதுவல்ல. இதிலே நீங்கள் குறைபட்டிருந்தால் இந்த கணவன் மனைவியுடைய அந்த அன்பு, அந்த உறவில் இதை நீங்கள் சரிபடுத்திக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். கணவன் மனைவி நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்க இதுக்காக ஒரே சரீரமாய் அணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டால்
இந்த அன்பானது கணவன் மனைவிக்குள்ள மாத்திரமல்ல, அது பிள்ளைகளுக்குள்ளே வெளிப்படுகிறதாய் காணப்படும். கைவிட்டு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆகவே இரண்டாவது தேவன் வேதத்திலே சொல்லியிருக்கிற அன்பு கணவன் மனைவியினுடைய அன்பு. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களிலே ஸ்தோத்திரம், அப்படி ஒருவருக்கு அன்பு செலுத்தி ஒருத்தருக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்க பேரண்ட்ஸாய் உங்களுக்கு கணவன் மனைவி நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் இதிலே கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு ஈகோ, நீ பெரியாளா நான் பெரியாளா ஸ்தோத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு, அல்லேலூயா, உன் வீடு பெருசா என் வீடு பெருசா அப்படிங்கிற வித்தியாசத்தெல்லாம் பார்க்காம உண்மையான தேவனுடைய பூரண அன்பிலே கணவன்மார் மனைவிமார் இருக்கணும், வளரணும், வாழணும், பெருக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. யாருக்கு யாரு அடிமை கிடையாது. ஆமென். நம்ம எல்லாரும் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அடிமை, நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு. அல்லேலூயா. அடிமை நான் ஆண்டவரை ஆட்கொள்ளும் என் தெய்வமே ஃபாதர் பாடியிருக்கிறாங்க. அதனால கணவனோ மனைவி ஒருத்தருக்கு அடிமைப்படுத்தி அப்படி நடத்தணும், செய்யணும், ஓவர்டேக் பண்ணணும், அவங்களை டாமினேட் பண்ணணும், அவங்க நான் சொல்றதான் கேட்க வைக்கணும், செய்ய வைக்கணும் அப்படிங்கிறத நிலைமைகள் உங்களுக்குள்ள இருக்கிறதான அன்பை என்ன செய்யாது, முறிச்சு போட்டுரும். கடைகளை எழுதி வைப்பாங்க, கடன் அன்பை முறிக்கும். இது சொல்லுங்க, கடன். நிறைய குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட நிறைய கடன்கள் இருக்கிறது. ஈகோ என்கிற கடன், விட்டுக்கூடாத கடன், மன்னிக்காத கடன், ஏற்றுக்கொள்ளாத கடன், இப்படிப்பட்ட ஏராளமான கடன்களை வீட்டில் வச்சுப்பட்டு இருந்தீங்கன்னா எப்படி அன்பு அங்கே வெளிப்பட முடியும்? ஆமென். அதனால அருமையான தேவ பிள்ளைகளே, இது ஒருவேளை புருஷனுக்கு மனைவிக்குமான ஆலோசனை கொடுக்கப்பட்டாலும் பிள்ளைகள் இதை நீங்கள் அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். இதுதான் தேவன் ஏற்படுத்தின குடும்பத்தினுடைய அமைப்பு. எல்லாரும் சேர்ந்து கைவிட்டு அல்லேலே சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிற்காலத்தில் வாலிபர்களாகி நீங்க திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க, ஆயத்தமாய் கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் இதுதான் உண்மை சத்தியம். ஆமென் சொல்லலாமே. கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளை நீங்களும் கணவர் மனைவி ஒருத்தருக்கு நேசிங்க, கீழ்ப்படிங்க. சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாம நடக்கும் பொழுது கர்த்தர் மேல மிகவும் பிரியமுள்ளவராக இருப்பாரா. தேவ அன்பு உங்க குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே நிறைவாய் தங்கியிருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.